Hi friends, InShotல இந்த எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையா உங்களுக்கு சொல்லி தரப்பறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஒரு ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ரேண்டமாக வந்து இந்த ஃபோட்டோவை ட்ராக் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் விண்டேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒப்பாசிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 கிட்ட ஓரளவுக்கு நல்லாவே டார்க்னஸாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் போயிட்டு மியூசிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். உங்ககிட்ட வீடியோ சாங்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சாங் தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒன்று செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. எண்டிங்லேயும் அதே மாதிரி தான். கரெக்டாக உங்களுக்கு வரலைன்னா டிக் மார்க் கொடுத்து ஃபோட்டோஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மியூசிக் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் வைப்ரேட்டில் கீழே ஸ்ட்ரோபுன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். இந்த வேல்யூஸ் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸாக கொடுத்துருப்பேன். 1 கிளிக்கில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு மேலே குட்டியாக பாட்ஸ்மாக இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா இது வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். மேலே மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஓவர்லே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே வேல்யூஸ் வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணி பாருங்கள். இதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி உங்கள் 2 ஃபிங்கரில் இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் கொடுத்துருக்கீங்களோ அதே பிக்சரை வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் 2 ஃபிங்கரில் அந்த ஃப்ரேம்க்கு ஈக்குவலாக வர மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் விண்டேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற அந்த ஃப்ரேமை ஒன்ஸ் உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணி பாருங்கள் அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே வருதான்னு. அப்படி இல்லைன்னா அந்த ஃப்ரேமையும் உங்கள் 2 ஃபிங்கரில் பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிக்சரையும் நீங்கள் டச் பண்ணி உங்கள் 2 ஃபிங்கர்ஸில் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த கார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கீழே பிளேஸ் ஆகும், ட்ராப் ஆகும். அந்த இடத்துல வந்து இந்த ஒயிட் லைன் கரெக்டாக படுற மாதிரி வச்சு ட்ராப் ஆனதுக்கு அடுத்த 1 செகண்டுக்கு அப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல வச்சு மேலே மூவ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஃப்ரீஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃப்ரீஸை டச் பண்ண உடனே அப்படியே கீழே இருக்கிற பிக்சரை வந்து டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற பிக்சரை டச் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஸ்ப்ளிட் ஆனது இருக்குது பார்த்தீங்களா எக்ஸஸாக, இதை அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறமா இந்த பிக்சரை டச் பண்ணி இதை வந்து டச் பண்ணிங்கனாலே வீடியோ எண்டு கேட்கும். வீடியோ எண்டு வந்து கொடுத்துருங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் இருக்கிற இந்த கார்ட் பிக்சரை மேலே இருக்கிற கார்ட் பிக்சரை ஃபஸ்ட்டு உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ணிவிட்டு கீழே செகண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பீங்கள அந்த பிக்சரை வந்து உங்கள் ஃபிங்கரில் ஒன்ஸ் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ரேமை வந்து ஒன்ஸ் டச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் டச் பண்ணாதீங்க. அப்படியே டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேலரி மாதிரி ஆப்ஷன் காட்டும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் காட்டும். இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். இதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. நான் வந்து மெட்டீரியல்ஸை கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு
இப்போ இந்த ஸ்டிக்கரை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். மேலே அந்த கார்ட்ஸ் எல்லாமே ட்ராப் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் வச்சுட்டு இந்த ஸ்டிக்கரை டபுள் டேப் பண்ணால் அனிமேஷன்ஸ் இருக்கும். இதில் அனிமேஷனில் உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த அனிமேஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். நீங்களே பாருங்கள், கார்ட்ஸ் ட்ராப் ஆனதுக்கப்புறம் அது ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் கொடுத்து எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா அந்த செகண்ட் பிக்சரை மட்டும் உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிவிட்டு மேலே அனிமேஷன் இருக்கும். இந்த அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா காம்போ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர் அவுட் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டைமிங் வந்து ஃபுல்லாகவே வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே கீழே இருக்கிற அந்த பிளாக் ஃப்ரேமை மட்டும் உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் குரோமில் இருந்து கூட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் லிரிக்ஸை டைப் பண்ணிட்டு கீழே கலரு, ஃபாண்ட், அனிமேஷன் இதெல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். இதெல்லாமே நீங்களே கொடுத்துக்கோங்க. இதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்து செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷன் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான எடிட் தான் இது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.